ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் vlog தான். ரேண்டமான விஷயங்கள்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலம் போட்டிருந்தேன். இது வந்து அச்சில் போடுற கோலம். அந்த அச்சு வந்து ரிங் மாதிரி இருக்கும் இல்லையா, ரவுண்டாக அந்த ஒரு ஜல்லடை தட்டு மாதிரி வரும். அதை வச்சு போட்டதா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து ஒரு கிளிப் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாகவும் கலர் அந்த கோலப்பொடி வச்சும் நீங்கள் வந்து போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஸ்ரீகிருத்திக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பெரிய டெடி ஒன்று வந்திருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து இந்த டெடி பேர் ஒன்று வந்திருந்தது. இது டெடி இல்லை, சாரி, அந்த எலிஃபென்ட் பொம்மை மாதிரி ஒன்று வந்திருந்தது. இந்த எலிஃபெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நெய்பர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்துருந்தது தான் இது. நிறைய வந்து டாய்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருந்தது. அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் நிறைய வந்திருந்தது. இப்போ ட்ரெஸ்ஸு இல்லைன்னா டாய்ஸ் அந்த மாதிரி தான் வரும். அது இல்லாமல் மொய் காசு வந்து அது தனியாக வந்திருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ், ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸே வந்து கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்டர் செட் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைங்க டாக்டர் மாதிரி விளையாடுவாங்கல்ல, அது ஒன்று வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ட்ரெயின் இருக்கும் இல்லையா, ட்ரெயின் நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா ட்ரெயின் சுற்றும். அந்த மாதிரி ட்ரெயின் செட்டும் ஒன்று வந்திருந்தது. இப்போ நிறைய டாய்ஸ் வந்திருக்கிறதால என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு எடுத்து வைக்க போகிறேன். ஆல்ரெடி பாதி டாய்ஸ் வந்து அட்டைப்பெட்டியில் போட்டு மேலே தான் இருக்குது. எப்போயாவது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுக்க யூஸாக இருக்கும். ஏன்னா மொத்தமாக நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போர் அடித்த மாதிரி ஆகிடும். அதனால் அப்பப்போ எடுத்து கொடுத்துருவேன் நான். இந்த மாதிரி என்னென்ன டாய்ஸ்லாம் வந்திருக்கோ இல்லை என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் வந்து அப்படியே கையோடு எழுதி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், டாய்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கோலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ட்ரே சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரேவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி ட்ரே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு கோலம் போட தெரியலனா கூட இந்த மாதிரி அழகாக போட்டு அப்பப்போ மேனேஜ் பண்ணிடலாம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோலம் அதாவது அந்த ட்ரே வாங்கி வச்சோன்னா நம்ம நிறைய டைப் ஆஃப் கோலம் வந்து அழகழகாக ஒரு நாளைக்கு வந்து நம்ம போட்டு விடலாம். அன்றைக்கி காலையில் வந்து சீக்கிரம் எழுந்திருந்தேன் நான். அதனால எழுந்த உடனே அலெக்சாவில் சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி நிறைய அரைச்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ வந்து நம்ம அரைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உப்பு படிஞ்சிருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆசிட் வருது இல்லையா, பாத்ரூம்க்குன்னு ஒரு ஆசிட் வரும். அதாவது ஹை கான்சென்ட்ரேட்டடாக இல்லாமல் வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்க ஆசிட் வரும். அதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபேண்டா பாட்டிலோ மிரண்டா பாட்டிலோ ஊற்றி வச்சுட்டு மேலே மூடியில் ஒரு ஓட்டை போட்டுட்டு நமக்கு வந்து கையில் படாமல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது பக்கெட். இந்த அளவுக்கு வந்து உப்பு படிஞ்சிருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் வந்து செம ஹார்ட் வாட்டரு. அதனால வந்து இப்போ நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆசிடை வந்து நீங்கள் அப்படியே அமுக்கி மேலே போட்டு விட்டிங்கன்னா அது ஃபுல்லாக வந்து அந்த மேலே போய் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1 மினிட் போல் அதை விட்டுறணும். அதாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா ரியாக்ட் ஆகி எடுத்து வைக்கும். அந்த உப்பெல்லாம் வந்து எடுத்துரும். அதுக்கு இந்த உப்பு டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ப்ரஷ்ஷு போட்டு தேய்ச்சோம் அந்த மாதிரி எது பண்ணாலுமே வந்து போகாது. ஸோ இதை எடுக்கிறதுக்கு ஒரே வழி வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் மட்டும்தான். நம்ம வந்து ஏதாவது இந்த ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கிறது அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நீங்கள் அழுத்தி தேய்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் வந்து போகும். அதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஒரு பக்கெட் தேய்ச்சாலே வந்து நம்ம டயர்ட் ஆகிடுவோம். ஸோ அதனால் வந்து அந்த விஷயம் வந்து இதில் பாசிபிள் கிடையாது. ஆசிட் மட்டும்தான் ஊற்றி க்ளீன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மேலே ஊற்றின உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உள்ளே ஊற்றின ஆசிடே வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக போயிட்டு திரும்ப அந்த இடத்துலலாம் உட்காந்துரும். இந்த மாதிரி துணி துவைக்கிற ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஆசிட் போடாமல் நார்மலாக வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. ஆசிட் ஊற்றிட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் போட்டு நீங்கள் தேய்க்கவே வேணாம், அப்படியே உதுத்து கொட்டிடும் உங்களுக்கு. இதே மாதிரி தான் வந்து இன்னொரு பக்கெட்டு அந்த ஜக்கு எல்லாமே வந்து பண்ண போகிறோம். இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு கையில் பட்டுச்சுன்னா வந்து லைட்டாக வந்து அந்த எரிச்சல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு செய்யலாம். இல்லை என்னால் வந்து அந்த இதெல்லாம் வந்து பேர் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து வெறும் கையிலே கூட செய்யலாம். பட் கண்டிப்பாக லேசான ஒரு எரிச்சல் வந்து இருக்க தான் செய்யும். நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்னு சொல்லுவேன். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பிளாஸ்டிக் பக்கெட்லையா உங்களுக்கு வந்து இது நாளடைவில் வந்து இந்த மாதிரி ஆசிட் போட்டு கழுவ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும். லைட்டாக வந்து இந்த பக்கெட் கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி ஆகும். பட் உங்களுக்கு வெளுத்து போன மாதிரி ஆனாலுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து க்ளீனாக இருக்கு இல்லையா, அதனால வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, க்ளீனிங்கிறப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்றதை காட்டி தான் ஆகணும். அதனால வந்து நான் இந்த கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ எந்த அளவுக்கு வந்து உப்பு இருக்குது, இப்போ அது வந்து எப்படி க்ளீன் ஆகுது
இருக்குது அப்படின்றது மட்டும் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இப்போ மேலெல்லாம் வந்து நல்லா ஆசிட் போட்டு விட்டாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே போதும், நிறைய ஸ்க்ரப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து நீங்கள் கவுத்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி சும்மா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா வந்துடும். இது வந்து பக்கெட்டுக்கு மட்டும் இல்லைங்க, பாத்ரூமில் கூட வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது டைல்ஸில் வந்து நிறைய வந்து உப்பு படிஞ்சிருக்கு, இல்லைனா வந்து கரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து டாய்லெட்டில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, பட் பாத்ரூம் டைல்ஸு அந்த மாதிரி இதிலெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த பீங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செராமிக் மாதிரியான ஐட்டம் அதெல்லாம் வந்து அதில் தானே சேரும், அந்த பாத்ரூம் வாஷ் பேஷன், அதாவது டாய்லெட் வாஷ் பேஷன்லாம். ஸோ அதிலெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டைல்ஸு அதிலெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் நான் வந்து நிறையவே அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் க்ளீனிங் வந்து அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து இப்போ சிம்னி க்ளீனிங், அந்த மாதிரி சிங்க் க்ளீனிங் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து 2.6 lakhs வியூஸ் போயிருக்கு. நான் வேணும்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சு க்ளீன் பண்ணுறது, அது எப்படி க்ளீன் பண்ணுறது, என்ன ஏதுன்னு எல்லாமே வந்து ஈஸியாக சொல்லியிருப்பேன். நமக்கு வந்து சிங்க் எல்லாம் வந்து அடைச்சிருக்கோம், ஸோ அது என்ன பண்ணாலும் போகாது, அது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ பக்கெட் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக புது பக்கெட் மாதிரி ஆகிடும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நான் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.